அனைவருக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும், இந்திய தேசத்துக்கும், இந்திய மக்களுக்கும் சின்ன ஒரு சிந்தனைக்காக சில நிமிடம் இந்த துரோகிகளுக்காக தான் ஒரு பதிவு. இது தேச துரோகிகளுக்கு. இந்த பாவி பாகிஸ்தான்காரன் 26 பேர் 27 பேர் குதிரைக்காரன் சேர்த்து 27 பேரை காலி பண்ணிட்டான். இப்போ பாகிஸ்தானே இன்னைக்கு சீரழிது. அதனால என்ன சொல்ல வரேன்னா, யார் எந்த துரோகி இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் கூட அந்த துரோகி இருந்தாலும் சரி, திருத்திக்காங்க. அதாவது அங்கே பாகிஸ்தானுக்காரனுக்கு போட்டு கொடுக்குறது இந்தியாவிலே இருக்கான். பிராடியமான நம்ம இந்தியாவிலே இருக்கான். என்னைக்கு தாய் மண்ணு கூட துரோகம் பண்ணலாம். தாய் மண்ணுக்கு துரோகம் பண்ணாங்க. இந்தியானா என்ன, உயிரை ஆயிரக்கணக்கான உயிரை படைய வச்சு இன்னைக்கு சுதந்திரம் ஆகியிருக்காங்க நம்ம இந்தியாவை. அப்படி இருக்கிற நிலைமையில் சில நாயகங்கள்லாம் இந்த பணத்துக்காக அலையிறவன், இந்த இதுக்கெல்லாம் பணத்துக்கு அலையிறவன், தேவையில்லாத அலையிறவனெல்லாம் இன்னைக்கு காட்டி கொடுக்குறான். நாட்டே தாயே காட்டி கொடுக்குறான். எல்லாத்தையும் பண்ணுவானுங்க. இந்த காலம் அப்படி இருக்குது. ஆனால் எல்லாம் திருந்துக்காங்க. அங்கே பாகிஸ்தானில் வெடிக்கிறதுக்கு உண்டு. உங்கள் துரோகம் பண்ணுறவங்க வீட்லேயும் போட உங்களுக்கு கொஞ்ச நேரம் ஆகாது. புரியுதா? நீ இந்தியனாக இருக்கிறனியா, இந்தியனாக இரு. துரோகம் பண்ணாதீங்க. வீட்டுக்காக இருக்கட்டும், நாட்டுக்காக இருக்கட்டும், யாருக்கு இருந்தாலும் சரிடா. பற்று உணர்ச்சி, ஜெய்ஹிந்த் அப்படின்னு பற்றுணர்ச்சி வேண்டா. பற்றுணர்வு வேணும், தேசியப்பற்று வேணும். தேசியப்பற்று இருக்கிற மொத்தம்தான் நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கணும். பற்று இல்லாதவங்க பாகிஸ்தானுக்கு போயிடுடா. யார் இருந்தாலும் நம்ம இந்தியாவில் எவன் இருந்தாலும் சரி, புரியுதா? முஸ்லீம் இருந்தாலும் சரி, தமிழ்னா இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, துரோகம் பண்ணுறவன் தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு துரோகம் பண்ணுறவன் யாராக இருந்தாலும், எந்த அரசியல்வாதம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வாழ பிடிக்கலன்னா நேராக பாகிஸ்தானுக்கு போயிடுடா. இங்கே பாரு, நம்ம சோறை தின்ட்டு இந்தியாவில் இருக்கிற சோறை சாப்பிட்டு மோடி போடுற பணத்தை சாப்பிட்டு சில கைக்கூலிகளாக இருக்காங்க. அவங்க துரோகம் பண்ணுறவங்கலாம் துரோகம் பண்ணாதீங்கடா. வீட்டுக்காக இருக்கட்டும், நாட்டாக இருக்கட்டும், யாருக்குமே துரோகம் பண்ணாதீங்க. துரோகம் பண்ணால் மாநிலம் உங்களுக்கும் அந்த பாகிஸ்தானில் எப்படி 3 மணிக்கு ராத்திரி விட்டு 80 பேர் 100 பேர் கல்யாணம், அந்த மாதிரி தான் உங்களுக்கும் அதே கேட்டு தான் வரும். அதனால ஒழுக்கமாக இருக்குடா. டேய், எவனாக இருந்தாலும் சரி, இந்தியாவுக்கு துரோகம் பண்ணுறவன் வெட்டுருவேன் நான், தெரிஞ்சுக்க. ஒழுங்காக நல்ல பிள்ளைய இருங்க. நிறைய பேர் இந்த அரசியல்வாதி எல்லாம் நிறைய பேர் பேசியிருக்கானுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, துரோகம் பண்ணுறோன்னா துரோகத்தோடு தான் அழிக்கணும். புரியுதா? துரோகம் பண்ணுறவன் துரோகத்தோடு தான் அழிப்படுவான். அது தெரிஞ்சுக்காங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு என்னடா தேசிப்பற்றுனா எவ்வளோடா ஒரு பற்று உணர்ச்சி வேணா, தேசிப்பற்று வேணா, சோறு தானே தின்றீங்க. இன்னைக்கு 26 பேர் அது குடும்பம் அது அப்பாவியை கால் பண்ணதுனால இன்னைக்கு அங்கே 3000 பேர் 5000 பேர் சாகிறான். அது தேவையா? அதே மாதிரி நம்ம நாட்டிலே கூட இருக்கிற நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்க அப்படி தான் இருக்கிறான். துரோகி நிறையா இருக்கிறானுங்க. உங்களுக்கும் வெக்கலடா. உனக்கும் அந்த தீவிரவாதிகளுக்கும் ஏடா விஷயம்? நீங்கள் துரோகம் தானே பண்ணிக்கிறீங்க. நிறைய பேர் கட்சியில் அவன் பணத்தை கோடி கொள்ளை அடிச்சுன்னு அது பண்ணுற துரோகத்தோட உங்களுக்கு அதிகமாக இருக்குதுடா. அரசியல்வாதி நிறைய பேர் ஃப்ராடு இருக்குங்க. எதுக்கடா உங்களுக்கு? இப்போ பாரு, 10 நிமிஷத்துக்குள்ளே உயிர் போயிடுறா. அடிச்சு தூள் கட்டிட்டான், தூள்ஸ் பண்ணிட்டுங்க நம்ம இந்தியாக்காரங்க. அந்த மிலிட்ரிக்கார அன்னைக்கு பார்டரில் காத்துன்னு கிடக்குறான். நம்ம நிம்மதியாக தூங்குற. நீ அவன் அதே மாதிரி உன்ன மாதிரி அவன் சின்ன சோம்பேறி ஏமாத்திருந்தானா, நீ உன் பொண்டாடி புள்ளி எல்லாம் நாசம் பண்ணிட்டு போயிடுவாங்க. எல்லாம் பாம்பு போட்டு போயிடுவாங்க. எப்பயுமே என்ன பண்ணுற, இந்திய தேசிப்பற்று வேண்டாம். ஜெய் ஹிந்த் அப்படியே உடம்புல எல்லாம் உரத்தம் பரம்பரை ரத்தம் உடம்புல முறுக்கேறி ஓடுதுன்னு சொல்கிற மாதிரி உரத்தனுக்கும் நெஞ்சில் தில்லு வேண்டாம். தில்லடா வாழ்றா, இல்லைன்னா செத்துருக்கடா. நாட்டுக்கு எவன் துரோகம் பண்ணுறான்னா எவனும் இருக்கக்கூடாது. வீட்டுக்கு துரோகம் பண்ணுறவன், நாட்டுக்கு துரோகம் பண்ணுறவன், எவனுக்கு துரோகம் பண்ண முதலாளி துரோகம் பண்ணுறவன், இந்த மாதிரி பல பிராடியம் பண்ணுக்கிறான். நம்பிக்கை துரோகம் பண்ணுறவன், சோறு தின்ட்டு அவனுக்கு தலைமையில் கல்லை போடுறவன், இந்த மாதிரி ஊரில் கம்மி தேசி எத்தனையோ பேர் இருக்கிறான். என்ன எல்லா நாட்டுக்கும் சொல்கிறான். தமிழ்நாட்டிலேருந்து இந்தியா ஃபுல்லாக சொல்கிறான். எல்லாத்துக்குமே நான் ஒரே வாட்டி தான் சொல்கிறேன். எல்லாருமே ஒற்றுமையாக இருங்க. பணத்துக்காக அலையாதீங்கடா. பணத்துக்காக அலையா அழிஞ்சு போயிருவீங்க. குணத்துக்காக அலையா தாய் நாட்டை காட்டி கொடுக்குறவங்க எவனா இருந்தாலும் சரி, நான் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதிரியே நான் தான். அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. தாய் நாட்டை எவனுமே காட்டி கொடுக்கக்கூடாது. தாய் நாட்டு என்ன, இந்தியா. அது மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்தே மாதிரம்னா ஜெய் ஹிந்த் அப்படின்னு அப்படியே உழவு இருக்குண்டா. அப்படியே ஜெயின்னு உடம்புல ஒரு ரத்தம் ஓடணும். சாப்பிட்றீங்கள நல்லா, 3 வேளை நல்லா சாப்பிட்றீங்களா, உடம்புல பயம் இல்லை. பிளடி நான்சென்ஸ். ஒழுங்கா எத்தனையோ பேர் துரோகம் பண்ணிக்கிறாங்க. துரோகமே வரக்கூடாது. புரியுதா? துரோகம் வந்தால்
எதிரி நான் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு. இன்றைக்கி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி பொண்டாட்டில விட்டு இன்றைக்கி இராணுவத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி உயிரை பணிய வச்சு நம்மளுக்காக போராடிக்கிறாங்க. யாருன்னா ஒருத்தர் வாழ தெரிவிக்கிறீங்கடா உங்கள் கட்சியில்? தமிழ்நாட்டில் இருக்கட்டும், இந்தியாவில் எத்தனை பேர் இப்போ நாங்கள் மோடி வந்து நாங்கள் எப்பவுமே போராடி தான் இருக்கிறோம். எப்போ பிஜேபிக்காரன் நாங்கள் போராடி தான் இருக்கிறோம். மித்த கட்சிக்காரெல்லாம் நான் அறிக்கிறீங்களா? யாரா பேசுறீங்களா? நீங்கள் சாப்பிட்றது மொத்தம்தான் கேட்குறீங்க. யார் இருந்தாலும் சரி துரோகம் பண்ணாதீங்க, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். எல்லாரும் இதெல்லாம் தப்புன்னு தான் என்னை மன்னிச்சுக்காங்க. நான் யார் சொல்கிறேன்னா அது பொதுவான விஷயம் சொல்கிறேன். ஜெய் ஹிந்த்.